குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உருண்டை எப்படி செய்யலான்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் சாப்பிடும்பொழுது மூட்டு வலி, இடுப்பு வலி, எலும்பு தேய்மானம், நரம்பு தளர்ச்சி இருக்காது. கண் பார்வை நல்ல தெளிவு பெறும். ஆயுசுக்கும் முடி கொட்டாது. முடி நல்லா அடர்த்தியாக ஷைனிங்காக வளரும். அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை நீக்கி கெட்ட கொழுப்பை கரைக்கும். வாயு தொல்லை, வயிறு உப்புசம், செரிமான பிரச்சனை, மலச்சிக்கலை சரி செய்யும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முதல்ல ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் அரை கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்குங்க. இது சரியா ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். கருப்பு எள்ளு இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எள்ளில் அதிகப்படியான இரும்பு சத்துக்கள் இருக்குது. அது மூட்டு வலி, பாத வலி, பாத எரிச்சல், கழுத்து வலியை சரி செய்யும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். முடி உதிர்வு இருக்காது. முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் எள்ளு உதவியாக இருக்கும். இப்போ இந்த எள்ளை ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்குங்க. நல்லா இந்த மாதிரி வெடிபட ஆரம்பிக்கும். இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு கப் அளவுக்கு ஆளி விதை, அதாவது ஃப்ளாக் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், மளிகை கடைகளில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இதில் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள், இரும்பு சத்துக்கள், மக்னீசியம், பொட்டாசியம், பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் இ இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் இ நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த கருமைகளை நீக்கி தோலை நல்லா மினுமினுப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் தோலில் இருக்கக்கூடிய சுருக்கத்தை நீக்கும். கரும்புள்ளி தழும்புகளை நீக்கி தோலை நல்லா பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கு உதவி புரியும். அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய அந்த நார்ச்சத்துக்கள் வாயு தொல்லை, வயிறு உப்புசம், செரிமான பிரச்சனை, மலச்சிக்கலை சரி செய்யும். குடல் புற்றுநோய் சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி செய்யும். இது சிவப்பு ரத்த அணுக்களினுடைய உற்பத்தியை அதிகரிக்க செய்யும். அதோடு மட்டும் இல்லாமல் ஆளி விதை முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். முடி நல்லா கருமையாக அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். முடி கொட்டவே கொட்டாது. முக்கியமாக முடியை நல்லா ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யுது. இதை இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்குங்க. ரொம்ப நேரம் வறுப்படணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக அரை கப் அளவுக்கு பாதாம் பருப்பு சேர்க்குறேன். இது சரியாக ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இதையும் மிதமான தீயில வச்சுட்டு வறுத்துக்குங்க. பாதாம் பருப்பில் அதிகப்படியான விட்டமின் இ இருக்குது. கண் பார்வையை நல்லா அதிகரிக்க செய்யும். உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வரும். இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்பை நீக்கும். மன சோர்வை நீக்கி மனசுக்கு நல்ல ஒரு புத்துணர்வை கொடுக்கும். சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு பாதாம் பருப்பு உதவியாக இருக்கும். இப்போ இதுவும் வறுபட்டுடுச்சு. இதையும் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பாதாம் பருப்பை சேர்த்துக்குங்க. பாதாம் பருப்பு நல்லா நைஸாக அரைச்சிடாதீங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து எண்ணெய் விட ஆரம்பிக்கும். அப்புறம் உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததாக அதே மிக்சி ஜார்லே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஆளி விதையும் எள்ளையும் ஒன்றா சேர்த்துக்குங்க. இப்போ இதையும் நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துங்க. இப்போ இதுவும் நல்லா அரைப்பட்டுடுச்சு. இதையும் இதே பவுல்லே சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து விட்டுங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துங்க. இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க. கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு அந்த வெல்லம் அந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சா போதும். பாக கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பேனில் வடிகட்டிக்கங்க. அதில் ஏதாவது தூசு திரும்ப இருக்கும். இப்போ இந்த வெல்லம் ஒரு சின்ன கம்பி பதம் சைஸ்க்கு வரணும். அதனால் இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சிங்கிள் கம்பி பதம்னு சொல்லுவாங்க. லைட்டாக தான் வரணும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாதீங்க. நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். நல்ல மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு மிதமான சூட்டுக்கு வர்ற அளவுக்கு ஆற வச்சுக்கோங்க. அதாவது கை பொறுக்கிற சூட்டுக்கு. இப்போ கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்ட ஆரம்பிச்சிடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லை சில்வர் டப்பாவில் போட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. வெளியிலே வச்சுக்கலாம். 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இதிலிருந்து எப்போ வேணாலும், அதாவது நீங்கள் ஒரு மாலை நேர ஸ்நாக்ஸாவோ இல்லைனா காலை நேரமோ எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். டெய்லியுமே 1லேருந்து 2 உருண்டை வரைக்கும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது
நான் ஏற்கனவே சொன்ன எல்லா பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி இதெல்லாம் எதுவுமே இருக்காது. பாத வலி, பாத எரிச்சல், முடி உதிர்வு பிரச்சனை இது எல்லாத்தையுமே சரி செய்யும். ஆண்கள், குழந்தைகள் எல்லாருமே சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு சத்தான உருண்டை இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அந்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.